அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகள் பற்றியும் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளும் கடந்த வருஷம் கவுன்சிலிங்ல எந்த ரவுண்ட்ல ஃபுல் ஆச்சு, எத்தனை மாணவர்கள் சேர்ந்தாங்க, டோட்டலா எவ்வளவு ஃபுல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஏ டு இசட் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். ஏற்கனவே சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட பொறியியல் கல்லூரிகள் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் எல்லாருமே சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றியும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றியும் தான் பேசுறீங்க. ஆனால் இங்கே மதுரையை தாண்டி நிறைய மாவட்டங்கள் இருக்கு, மதுரையை தாண்டி நிறைய கல்லூரிகள் இருக்குது, ஏன் அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம மதுரை சார்ந்த காலேஜஸ் பற்றி வீடியோஸ் போடுறதுக்கு நாங்களாம் ரெடியாக தான் இருக்கிறோம். பட் என்னன்னா மதுரையை சேர்ந்த மாணவர்களும் பெற்றோர்களுமே இதை பார்க்கறது இல்லை. அதனால தான் இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் பற்றின வீடியோஸ் பற்றி மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா மற்ற யாரும் எதையும் பார்க்கறது இல்லை. பட் எனிஹவ் ஆஸ் பர் தி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் நான் மதுரையில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் அனலைசிஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் கடந்த வருஷம் கவுன்சிலிங்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எந்த ரவுண்ட்ல சீட்டு ஃபுல் ஆச்சு, எவ்வளவு சீட்டு ஃபுல் ஆச்சு, எத்தனை மாணவர்கள் சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏ டு இசட் தகவல்கள் பார்ப்பாங்க. ஸோ மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் இது ஆர்டர்லாம் கிடையாது, ஜஸ்ட் பேஸ் அப்பான் காலேஜோட கோடை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் தாங்க, சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கல்லூரி என்ன பார்க்க போறோம் 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருப்பரங்குன்றம், மதுரை. ஸோ 1957 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். 1957 15 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு 837 சீட் ஒதுக்கி இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 837 சீட்ல 772 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. அதாவது ஒரு 92% சீட்ஸ் ஃபுல் ஆயிருச்சுங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 63 சீட்டு, ஒரு 7.5% சீட்ஸ் ஃபுல் ஆயிருச்சு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்னு சொல்லி டோட்டலா கவுன்சிலிங்ல நம்மளுக்கு ஒரு 100% இடங்கள் கவுன்சிலிங்லேயே ஃபுல் ஆயிடுச்சு. இது மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்கிறது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ரெண்டாவது கல்லூரி 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், மதுரை. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 2010 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 298 சீட்டு. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 64 சீட்டு ஃபுல்லா இருக்கு. ஒரு 21.5 ஒரு 22% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. பட் மெயின் எங்க ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் 222 சீட், அதாவது ஒரு 75% சீட் ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 12 சீட்னு சொல்லி மொத்தம் 3 ரவுண்ட்லயே 100% சீட்ஸும் ஃபுல்லான ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. பட் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து 5532 வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை, மேலூர், மதுரை. 2012 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 241 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு மட்டும் ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 10 சீட்டு ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு அதிகபட்சமாவே தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 57 சீட்டு ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 17 சீட்னு சொல்லி மொத்தம் கவுன்சிலிங்ல 35% சீட்ஸ் தான் ஃபுல்லா இருக்கு. இது எப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்த கல்லூரி 5536 மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை. 2013 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. கவுன்சிலிங்க்கு 251 சீட் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட் ஒரு 69 சீட், அதாவது ஒரு 28% சீட் ஃபுல்லா இருக்கு. மெயின் இவங்களுக்கு எங்க ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் 149 சீட், அதாவது ஒரு 60% சீட்ஸ் தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 4 சீட்னு சொல்லி கவுன்சிலிங்ல மொத்தம் 89% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கக்கூடிய கல்லூரி. நம்மளோட டேட்டா படி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து கல்லூரி 5911 பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மதுரை. 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 213 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாரும் சேரல. செகண்ட் ரவுண்ட் 5 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க. தேர்ட் ரவுண்ட் 27 பேர் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட் ஒரு 12 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா கவுன்சிலிங்ல 21% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல எப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாங்க. அடுத்த கல்லூரி 5914 சோழமலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை. ஸோ 1995லயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கல்லூரியை, சோழமலை காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு 300 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருமே சேரல. செகண்ட் ரவுண்ட் ஒரு 29 சீட்டு ஃபுல்லா இருக்கு.
தேர்ட் ரவுண்ட் ஒரு 156 சீட் ஃபுல்லா இருக்கு. இவங்களுக்கு அதிகபட்சமா தேர்ட் ரவுண்ட்ல தான் ஒரு 52% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல வந்து 25 சீட் ஃபுல்லா இருக்கு. கவுன்சிலிங்ல டோட்டலா 70% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. நம்மளுக்கு இது மூலமா தெரியுறது என்னன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து 5915 SACS MA BMM இன்ஜினியரிங் காலேஜ் கிடாரிப்பட்டி மதுரை. நம்மளுக்கு இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 1998ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 301 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 31 சீட்டு ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல பாருங்க 160 சீட், அதாவது ஒரு 53% சீட் தேர்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 26 சீட் ஃபுல்லா இருக்கு. டோட்டலா கவுன்சிலிங்ல 72.4% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. நம்மளுக்கு தெரிகிற டேட்டா என்னன்னா தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சேரக்கூடிய கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுறது எஸ்ஏசிஎஸ் எம்ஏவிஎம்எம் கல்லூரி. அடுத்த கல்லூரி 5935 ஃபாத்திமா மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. 2009ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 கோர்ஸ் வந்து நடத்துறாங்க. மொத்தம் 193 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாருமே எடுக்கல. செகண்ட் ரவுண்ட் 29 பேர் சேர்ந்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் அதிகபட்சமா 128 பேர், அதாவது ஒரு 66% சீட்ஸ்ங்கிறது தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 14 சீட்டு. டோட்டலா கவுன்சிலிங்ல இவங்க 88.6% ஆஃப் சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு என்ன தெரிய வருது, தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா சேரக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 5942 அல்ட்ரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை டிஸ்ட்ரிக்ட். 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 266 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரும் சேரல. செகண்ட் ரவுண்ட் 13 பேர் சேர்ந்திருக்காங்க. அதிகபட்சமா தேர்ட் ரவுண்ட்ல 77 பேர் சேர்ந்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 26 பேர் சேர்ந்திருக்காங்க. டோட்டலா கவுன்சிலிங்ல 44% இடங்கள் நிரம்பியிருக்கு. ஸோ இதுல எப்படி சேர்றதுங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்த கல்லூரி என்னன்னு பாத்தீங்கன்னா 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. 2007வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 598 சீட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 273 பேர் சேர்ந்திருக்காங்க. அதாவது ஒரு 45.7% இடங்கள் வந்து ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட் ஒரு 252 சீட்டு, ஒரு 42% சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 53 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 7 சீட்டும் சொல்லி டோட்டலா 98% ஆஃப் சீட்ஸ்கள் ஃபில் ஆயிருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் ஈக்குவலா சேரக்கூடிய ஒரு கல்லூரி. இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த கடைசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களும், செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் சேரக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுதுங்க. அடுத்து 5990 லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை. 2007ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 203 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எந்த சீட்டும் ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட் ஒரு 7 சீட்டு ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட் ஒரு 68 பேர் சேர்ந்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட் ஒரு 38 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. டோட்டலா கவுன்சிலிங்ல 55.7% மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. பட் வந்து தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் தான் இந்த கல்லூரியில மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் மதுரையில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எப்படி செயல்பட்டாங்க போன வருஷம், எப்படி சீட் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க, எந்த ரவுண்ட்ல தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான A to Z டீடைல்ஸுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.